बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुज़िल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अम्मा बअद फ़इन्न खैरल हदीसि किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम शर्रल उमूरि मुहदसातुहा कुल्लु मुहदसतिन बिदअ कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फिन्नार फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाहा हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून वक़ाल अय्ज़न या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा वक़ाल अय्ज़न या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஜமாலுல் ஹலாயிக், படைப்புகளின் அழகு என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. படைப்பாளனை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக படைப்புகளுடைய அழகுகளை பற்றி தெரிகின்ற பொழுது அவனுடைய வல்லமை, ஆற்றல், சக்திகளை நம்மால் புரிந்து அவனோடு இன்னும் இணைந்து இறுக்கமான ஒரு வாழ்க்கை, அவனோடு ஒன்றி போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை இந்த நாளுடைய உரை உங்களுக்கும் எனக்கும் தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு படைப்புகளின் அழகு என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவனால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளுமே மிக அழகான படைப்புகளாகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒவ்வொரு படைப்புகளை பற்றியும் அந்த படைப்புகளின் உள்ளே சென்று ஒவ்வொரு வகையை பற்றி பேசினால் நாள் கணக்கில் பேசக்கூடிய அளவிற்கு அவனுடைய அந்த படைப்புகளுடைய அழகுகளும் அதிசயங்களும் நிறைந்து கிடக்கிறது. ஆனால் அந்த மனிதன் என்ன செய்யலை, அதையெல்லாம் சிந்திக்கலை. மேம்போக்காக அப்படியே லேசாக ஒரு ரசனை, அந்த ரசிப்போடு சென்று விடக்கூடிய காரணத்தினால்தான் படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் என்ற பேருண்மையை புரியாமல் இந்த உலகத்திலே நன்றி கெட்டவர்களாக, அவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக நிறைய மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். இறை வைப்பு கொள்கையிலிருந்து பாதுகாத்து ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ் அந்த ஓரிரை கொள்கையில் ஒன்றி எப்பொழுதுமே அதே போன்ற ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு செய்திகள் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய இந்த தலைப்பு. இந்த தலைப்புக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி படைப்பாளன் எப்படியாப்பட்டவன், ஏன்னா அந்த படைப்புகளை ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் படைப்பாளனை நாம் சில வரிகளில் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால,
நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அவன் அழகே விரும்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் கடவுள் அப்படிங்கிறவர் அல்லது அந்த கடவுளை சார்ந்து வாழக்கூடிய துறவிகள், முனிவர்கள், குருமார்கள் எல்லாம் தங்களை அலங்கோலமான ஒரு காட்சியாக இன்றைக்கு உலகத்தில் காட்டிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கும் காட்டினாங்க. அதுக்கென்று சொல்லி விசேஷ உடைகள் எல்லாம் அணிந்து தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டார்கள். அப்ப இதுவல்ல கடவுள் என்பது நீங்கள் காட்டக்கூடிய ஒரு அளவில் அல்ல. கடவுள் என்பவன் மிக அழகானவன், அவன் அழகையும் விரும்புகிறான். தான் அழகா இருக்கிறது மட்டுமல்ல, நீங்க அழகா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறான். இதே வெள்ளிக்கிழமையில் நல்ல ஆடைகள் போட்டு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் வெள்ளிக்கிழமை அல்லாத நேரங்களில் 5 நேர தொழுகைகளில் அந்த ஆடையை பார்ப்பதற்கே கண்கூசக்கூடிய அளவிற்கான ஆடைகளை எல்லா இடங்களிலும் அணிந்து வந்து தொழக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்ற, யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், ஆதமுடைய மக்களே பள்ளிக்குள் வரும் பொழுது அழகா வாங்குங்கிறான். அடியார்களை பார்க்கும் பொழுது, ஓனர்களை பார்க்கும்போது, மேனேஜ்மெண்ட்டை பார்க்க போகும்போது, ஒரு கம்பெனிக்கு விசிட் பண்ண போகும்போது, அல்லது நம்மளை விசிட்டர்ஸ் பார்க்க வர்றாங்க அப்படிங்க போகும்போது நம்ம எப்படி எல்லாம் பூசி ஆடைகள் மூலமாக அலங்கரித்துக் கொள்கிறோமோ அதை விட கூடுதலாக அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அவன் நம்மை அழகாக இருப்பதை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னதியில் ஒரு சம்பவம் நடக்கிறது. நசையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாலிக் இப்னு நல்லுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸௌபி தூனின், ஒரு மனிதர் என்ன செய்றாரு, உள்ள வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா ஆடை ரொம்ப மோசமான ஆடை, பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பான ஆடையாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, அலக்க மாலுன், உனக்கு பொருளாதாரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காலன் நாம் ஆமான்னு சொல்கிறார். அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, எனக்கு இது ஒட்டகம் இருக்குது, அதே போல் ஆடு இருக்குது, குதிரை இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அத்தல்லாஹு மாலன் ஃபல் யுர அலைக அஸரு நிஅமத்தல்லாஹி வ கராமத்திஹி, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு பெரிய அருட்கொடைகளை பொருளாதாரத்தை கொடுத்த பிறகு அதனுடைய அசரை, அதனுடைய வெளிப்பாட்டை நீ வெளியில காட்டாம இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. காசு சேர்த்துக்கிட்டே இருப்பான், தன்னை அழகுபடுத்துவதில் விரும்ப மாட்டான். ஆடை எப்பயே வாங்கியிருப்பான், கிழிஞ்சிருக்கு, எங்கிட்ட அங்கிட்ட கிழிஞ்சிருக்கும், அது பனியன் கட்டிலாம் சொல்ல தேவையில்லை. 3 மாசத்துக்கு மேலே போடக்கூடாது, தூக்கி எரிஞ்சிடணும். அது எவ்வளவு வரப்போகுது, 50 ரூபா 100 ரூபா வரும், மிஞ்சி போனாலும் 150 ரூபா வரும். அது இல்லாமல் கணக்கு பண்ணி ஏதோ பெரிதாக வாழ்க்கை நடத்தி இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்பது போல தன்னை அலங்காரமாக அழகுபடுத்திக் கொள்ளாத மக்களாக இருக்கிறார்கள். அதே போல பள்ளிக்கு வர்றதை நம்ம ஏன் சொல்றோம்னா, என்ன தலைப்பு உள்ள போறதுக்கு முன்னாடி அவன் அழகானவன், அழக விரும்புறான், உள்ள வரும்போது அழகா வாங்கன்னு சொல்றான். ஜும்மாவுக்கு மட்டும் வாங்கன்னு கண்டிப்பாக இறை தூதர் மூலமாக சொல்லப்பட்ட செய்தி. ஆனால் எப்பொழுதுமே பள்ளிக்கு வரும்போது ஜீனத்தோடு வாருங்கள், ஜீனத்தோடு வாருங்கள், ஜீனத் என்று சொன்னால் அழகாக வாருங்கள் என்று அல்லாஹ் அழுத்தமாக பதிவு செய்கிறான். எந்த அளவுக்குன்னா அவருக்கே வெக்கமா இருக்கு, இப்படி இழுத்து விடுறார். சஜிதாக்கு போகும்போது இப்படி இழுத்து விடுற, அப்போ உனக்கு தெரியுதுல மண்டையில என்ன இருக்கு, எனது ரோசை வர மாதிரி பேச தெரியுது, இப்படி இழுத்து விடல இல்லைங்க. அப்போ உனக்கு தெரியுது, பின்னாடி தெரியுது, அப்ப அது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியுதுல. அது எதுக்கு நீ போட்டுட்டு பள்ளிக்குள்ள வர்ற? அதை நீ ஆபீஸ் போட்டு போனா ஏத்துக்குருவாங்களா? இந்த அளவுக்கு ஜாக்கெட்டு மாதிரி பெண்கள் ஜாக்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போடுறாங்க, நீ கொஞ்சம் கீழே போட்டுக்கிட்டு என்ன செய்ய முடியல. சஜிதாவுக்கு போகும்போது உனக்கே வெக்கமா இருக்கு. சஜிதாவுக்கு போயிட்டு யாராவது லேட்டா சஜிதாக்கு வந்தாங்கன்னா முன்னாடி அப்படியாப்பட்ட ஆள் நிற்கும் பொழுது அசிங்கமாக இருக்கிறது, அது பார்ப்பதற்கு கூச்சமாக இருக்கிறது. அதே போல போடக்கூடிய ஆடைகளும் பார்ப்பதற்கு கவரக்கூடிய ஆடைகளாக இருக்கான்னா, இரவு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்படி வேணாலும் இருந்துக்கிடுங்க, பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கும்போது இரவில் அணியக்கூடிய அந்த ஆடைகளை எல்லாம் பள்ளிக்கும் அதே ஆடையோடு வரக்கூடிய அவலங்கள் இருக்கிறதே, இதை ரொம்ப விரும்பலை. நான் ஸ்டைலானவன், நான் அழகானவன், நீ அழகா இருக்கணும், அதுதான் நம்முடைய ரப்புடைய கோரிக்கை, நம்முடைய ரப்புடைய கட்டளை தான். அதனால அதை மாற்ற வேண்டும். நல்ல ஆடைகளை நீங்கள் எங்க போறீங்களோ போடலையோ அது வேறு. ஆனால் பள்ளிக்கு வரும் பொழுது இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல ஆடையை போட்டு வாங்க, நறுமணத்தோடு வாங்க. உங்க பக்கத்தில் நிற்கும் போது நல்ல அப்படியே ரசனையோடு நிற்கணும், அப்படியே வேண்டா வெறுப்பாக நிற்கக்கூடாது. சில ஏரியாக்கள் சொல்ல விரும்பல, அதுக்கு போனீங்கன்னா அப்படியே மசாலா வாடை,
அப்படியே கிச்சன் நின்று சமைச்சுக்கிட்டே இருக்கிறது. அது எல்லாம் அப்பி போய் இருக்க ஆடைகள்ல அப்படியே கைலியோடு அப்படியே அந்த டிஷர்ட்டோடு வந்து அப்படியே நிற்கிறது. கண் பூசுகிற சமயத்தில் நமக்கு அவர்களுடைய அந்த மசாலாக்களுடைய வாடையுடைய நெடி மூக்கில் ஏறி தும்மல் எல்லாம் வரக்கூடிய நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப மற்றவங்களுக்கு ஏற்படுமா இல்லையா? பச்சையா பூண்ட வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு வராதீங்கன்னு சொன்ன மார்க்கம் ஹலாலானதான். ஆனால் பள்ளிக்குள் வரும் பொழுது அதை சாப்பிட்டுட்டு வராத, பள்ளிக்கு வராம இருக்கும் பொழுது அதை சாப்பிட்டு, ஏன்னா அந்த அதனுடைய அருவருப்பு கூட வானவர்களை அருவருக்கு செய்யும் என்று சொன்ன மார்க்கம். எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு பள்ளிக்குள்ள வந்து அப்படியே வர்றீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா இடங்கள்ல, இங்க மட்டும் இல்ல, ஊர்ல எல்லா இடங்கள்லையும் அதுக்குன்னு ஸ்பெஷலா தொங்கும். ஒரு வாரம் ஒரு மாசம் யூஸ் பண்ணிக்கிட்டு கூட சட்டையை தூக்கி போட்டுட்டு அப்படியே பட்டனை பூட்டி பூட்டாம ஏற்றி இறக்கமா பூட்டிக்கிட்டு கையிலேயே ஒரு மாதிரி கோபாலி மாதிரி கட்டிட்டு வர்றதுக்கு என்னன்னு கேட்கிறேன். ஏன் அப்படி வர்றீங்க? உங்களுடைய அதிகாரிக்கு முன்னாடி, உங்களுடைய முதலாளிக்கு முன்னாடி நீ போவீங்களா? உங்களை ஒரு முதலமைச்சர் வந்து பார்க்க வர சொல்லிட்டாருன்னு நீங்க அப்படியே படப்பட்டு இருப்பீங்க. அப்படி எப்படின்னா செய்வீங்க? உடனே ஓடி போவாரு. ஏபிசி எக்ஸோஜெட்ல போய் புதுசா எடுத்துட்டு மாட்டிட்டு அப்படியே மாப்பிள்ளை மாதிரி வருவார். இது என்னன்னு கேட்கிறேன். அவன் ஒண்ணுமில்லாதவர் மனிதர்கள். அவர்களை நீங்க பார்க்கும் போது எப்படி வேணாலும் போய் பார்க்கலாம். அவர்கள் உங்களை சரியான முறையில் இடை போட வேண்டும், மதிப்பிட வேண்டும், உங்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அதை விட கூடுதலாக ரப்பு நம்மளை மதிக்கிறான். ரப்பு நம்மளை மதிக்கிறான். அதனால அப்படி வான்னு சொல்றான். அந்த ரப்புடைய அந்த படைப்புகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது படைப்பாக நம்ம பத்தி பார்க்கலாம். நம்மளை ரொம்ப அழகான முறையில் படைச்சிருக்கிறான். லக்கத் ஹலக்கல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அழகான முறையில், அழகான தோற்றத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்ப இந்த படைப்பை பற்றி, இந்த படைப்பாளனை பற்றி இந்த படைப்பிடங்கள் வந்து யோசிக்கிறேங்க. இன்னைக்கு ஒன்னொன்னே படைக்கிறான். ஒரு மைக்க படைக்கிறான் அல்லது ஒரு கண்ணாடியை படைக்கிறான்னு சொன்னா அவன் அதுக்குன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? ஒரு அளவு, ஒரு மோல்டு மாதிரி வச்சு அதுக்குள்ளதான் அவன் என்ன செய்யணும்? இதை வந்து சரி பண்ணிட்டு இது சரியாயிடுச்சு, அதுக்கு பின்னாடி இதுல ஊத்தி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானதை உருவாக்குறான். ஆனா மனிதனை வந்து அல்லாஹ் உருவாக்கிட்ட கோடிக்கணக்கான மனிதர்கள் வெளியே வந்து போயிட்டே இருக்கிறாங்களே, என்றைக்காவது அந்த மனிதர்கள் உருவாவதற்கான ஒரு கருவிகள் ஏதாவது வைக்கப்பட்டு அந்த கருவி மூலமாக, அந்த அளவு மூலமாக, அந்த சைஸ் மூலமாக இப்படிதான் உருவாகணும்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாம் வச்சிருக்கிறான? இல்லையே. ஒரே ஒரு நீங்கள் செலுத்தக்கூடிய எத்தனையோ இந்திரிய துளிகளில் ஒரே ஒரு அணு, ஒரே ஒரு அணு மாத்திரம் உள்ளே சென்று எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளாக நம்மை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த படைப்பில் நீங்கள் ஏதாவது குறைய பார்க்க முடியுதான? குறைய பார்க்க முடியாது. அல்லது ஹலகக ஃபஸவ்வாக, படைச்சது மட்டுமல்ல சரியா படைச்சிருக்கான். அப்ப குறையா படைக்கிறானே, அது உனக்கு காட்டுறதுக்காக வேண்டி. மூக்குல ஓட்டையா காட்டுறானா, காதுல ஓட்டையா காட்டுறானா, குறைபாடுகளை காட்டுறானா? எல்லாத்தையுமே காட்டினா இல்லையே. 1000ல் 1 காட்டுறான்னு சொன்னா பாடம் படி, படிப்பினை பெறு. அதன் மூலமாக அவன் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான், உன்னுடைய உறவுகளிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான், சமூகத்திலிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான், அதான் அர்த்தம். அப்ப ரப்பு படைக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த படைப்பில் செவ்வையும் இருக்கிறது, செம்மையான முறையிலே அழகான முறையிலே படைத்திருக்கிறான். மனிதர் பாருங்கள் எத்தனை வித்தியாசங்கள். இப்ப உட்கார்ந்து இருக்கிற நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருக்கிற முகங்களில் எத்தனை வேறுபாடுகள், எத்தனை கோடிகள் இருந்தாலும் அத்தனை கோடிகளிலும் முகத்தினுடைய வேற்றுமைகள். 1 2 தான் ஒற்றுமைகளை தவிர கோடிக்கணக்கான மனிதர்கள், ஆண்கள் பெண்களை படைத்திருக்கிறான். அப்படியே வித்தியாசமாக வந்துகிட்டே இருக்கு. நம்முடைய உறவுகளில் எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம், நம்முடைய ஊர்களில் எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்ததா என்றைக்காவது? இது ஒன்னாதான படைக்க முடியும். இது 1000மோ கோடியோ இதுல என்ன இருக்குது, என்ன மாதிரி உருவாக்கணும்னு சொல்லி விரும்பி அதுல உள்ள ஊத்துறானா அது மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கோம். அப்படித்தானே வரணும். ஒரு அந்த கருவறைக்குள்ள போகும்போது உருவம் ஒரே மாதிரி, ஆதம்னா ஆதம் மாதிரி வரணுமே. 60 அடி நீளமா இருந்தாங்களே, 6 அடி நீளமாயிட்டு இன்னைக்கு 5 அடி நீளமா இருக்கிறோமே. இன்னும் போக போக நீளங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. மறுமையில் மீண்டும் அதே நிலை வருமே. அப்ப 60 அடியாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த நீளம் இன்றைக்கு 6, 5க்கு மத்தியில் வந்து நிற்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதனுடைய பரிணாமங்கள், அதனுடைய வளர்ச்சிகள் அல்லாஹ் வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி காலத்துக்கேற்ப மாற்றி காமிச்சு கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் சிலர்கள் 7 அடி 8 அடி வரும் பொழுது உயர பார்க்கிறோமே. 60 அடி இருந்தால் யோசித்து பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லி.
பனைமர தூரம் தென்னைமர தூரம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன், அல்லது கூட குறை இருக்கலாம். அதை விமர்சனமாக எடுத்துக்கொள்ளாதீங்க, ஒரு கணக்காக சொல்றேன். ஆக அந்த அளவிற்கு அல்லாஹ் மனிதனை ரொம்ப அழகான முறையில் படைச்சிருக்கிறான், வித்தியாசமா படைச்சிருக்கிறான், வேறுபாடா படைச்சிருக்கிறான். நிறத்தில் பாருங்க, ஒரே நிறம் இல்லை, ஒரே வித்தியாசமா இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சிவப்பு என்று சொன்னால் சிவப்பில் எத்தனை சிவப்புகள், ஒரு மாநிறம் என்று சொன்னால் எத்தனை மாநிறங்கள், ஒரு கருப்பு என்று சொன்னால் எத்தனை கருப்பு நிறங்கள். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா நிறத்தாலும் சரி, அவர்களுடைய உருவ அமைப்பாலும் சரி, ரொம்ப அழகான முறையில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதனால தான் கேட்கிறான், யா யுகல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம் அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக ஃபி ஐயி சூரத்தின் மா ஷா ரக்கபக். கேட்கிறான், உன்னுடைய ரப்பை எப்படிப்பா நீ மறுக்கிற, உன்னுடைய ரப்புக்கு எப்படிப்பா நீ மோசடி பண்ற, துரோகம் பண்ற. அவன் உன்னை படைச்சான், செவ்வையாக படைச்சான், அழகான முறையில் படைச்சிருக்கிறான். உன்னை எப்படி உருவாக்க வேண்டுமோ அப்படி உருவாக்கி உன்னை இந்த உலகத்தில் நடமாட விட்டிருக்கிறானே, எவ்வளவு பெரிய அழகாக இருக்கிறது. அப்படியே போய் கண்ணாடி முன்னாடி என்று ரசிக்கிறோமா இல்லையா? நம்முடைய அழகை நாம் தானே ரசிக்கிறோம். அடுத்தவர்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்ணாடி முன்னாடி போய் நின்று நம்முடைய அழகு சரியா இருக்கிறதா என்று ஒரு சுய பரிசோதனை செய்கிறோம். கண்ணாடிக்கு முன்னாடி கண்ணாடி பார்க்காதவர்கள் யாரும் உண்டா? இங்கே அமர்ந்திருப்பவர்களோ அல்லது பார்ப்பவர்களோ இன்றைய காலையில் ஜும்மாவுக்கு வருவதற்கு முன்னால் கண்ணாடி பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்ணாடி பார்த்து விட்டுத்தானே வந்து கொண்டிருக்கிறோம். கண்ணாடியை எப்படியாவது பார்ப்போம், காரில் உட்கார்ந்தாவது இப்படி உட்கார்ந்து பார்த்துக்கிறோம், மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியலையே. நைட்லாம் 12 மணி வரைக்கும் சுத்திரமே, தூங்கலையே சரியா, எப்படி இருக்கு தெரியலையே, குளிச்சமே சோப் போட்டமே சரியா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏதோ ஒரு பார்வை நம்மளை பார்க்க சொல்லுது என்று சொன்னால் நாம் நன்றாக இருக்கிறோமா? நாம் நம்முடைய தோற்றம் சரியாக இருக்கிறதா? நம்முடைய அழகு அழகாக இருக்கிறதா? அது யாராக இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தரக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பேருமே தன்னை பற்றி பிரதிபலிப்பை, பிம்பத்தை கண்ணாடியில் பார்க்கிறோம். எதற்காக வேண்டி என்று சொன்னால், அப்படி பார்ப்பதின் மூலமாக நான் சரியாக இருக்கிறேன், வெளியே போனால் விமர்சனத்துக்குரியவராக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய அழகை நம்மளே பரிசோதனை செய்து விட்டு வெளியே வருகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பேர் அழகாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்ப இந்த அழகு என்பது வித்தியாசமானது. ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அழகுமே வித்தியாசமானது, அளவிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். அதனாலதான் சொல்றான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அவன் எப்படியாப்பட்டவன் சொன்னா, யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் கைஃப யஷா, அதாவது கருவறையில் எப்படி நாடினானோ அப்படி அவன் படைச்சான். யாரும் கேட்க முடியாது. எப்படியாப்பட்ட குழந்தையாக படைக்கணுமோ அப்படி படைச்சு அழகான முறையில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே மனித இனம் உயர்ந்த இடத்திலே எல்லா படைப்பினங்களை விட ஒரு அழகான ஒரு படைப்பாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய அந்த அழகு, தன்னுடைய திறமை, தன்னுடைய அறிவு எல்லாவற்றையும் அடகு வைத்துவிட்டு அந்த படைப்பாளனை பற்றி உண்டான அந்த தெளிவையும் தேர்வையும் சரியான முறையில் இல்லாமல் இருக்கிறார்கள். அதிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கான். நாம் அவனை ஏற்றவர்கள், அவனோடு இன்னும் எந்த அளவிற்கு ஒன்றி போய் இறையச்சத்தோடு, ஈமானோடு, இஸ்லாமிய வாழ்வியல் நெறியோடு வாழ முடியுமோ அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அடுத்து அவனுடைய படைப்புகளுடைய அதிசய வானத்தை பார்க்க சொல்றான். வெளியில போகும்பொழுது வானத்தை பாருங்க அப்படிங்கிறான். வானத்தை பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வானத்திற்கு எந்த விதமான பிகைரி அமதின் தரவுனஹா, எந்த விதமான தூண் இல்லாமல் இருக்கிறதே பாருங்க. இப்ப 4 சுவர் இல்லை, இந்த பில்டிங்கை நிப்பாட்ட முடியுமா? எவ்வளவு பெரிய வல்லுநர்கள் சேர்ந்தாலும் சரி, பெரிய பெரிய இன்ஜினியர்கள்லாம் கூட்டுவாங்களே, உலகத்தில் என்ன தவிர பெரிய ஆள் இல்லை அப்படி சொல்லக்கூடிய பெரிய ஸ்ட்ரக்சர்லையும் சரி, சிவில்ல எல்லாத்துலேயும் ஆர்கிடெக்ட் எல்லாத்தையும் கூட்டு நீ இதெல்லாம் இல்லாம அப்படியே தொங்கணும்னு சொல்லுங்க, யாருனாலும் செய்ய முடியுமா? நடுவில் ஒன்னையாவது தூண்டிதான் என்ன செய்ய முடியும்? அது நிப்பாட்ட முடியும். நடுவில் பிரம்மாண்டமான ஒரு பில்லரை, ஒரு தூணை ஊண்டித்தான் அதை கொடை போல அல்லது சதுரத்தில் எப்படி வடிவமைக்க முடியும். ஆனால் பிகைரி அமதின் தரவுனஹா, வானத்து வெளியில போய் பார்க்கிறமே, ஏதாவது தூண்கள் இருக்கிறதா கேட்கிறான். இதை பார்த்து கூட படைப்பாளனை புரிய வேண்டாமா? என்ன மனித படைப்பு பாருங்க, என்ன அறிவுங்க மனிதனுக்கு. வெளியில போய் நின்றவனே இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு, என்னைக்கா விழுந்துச்சு, ஏதாவது தொங்க விடுங்களே பார்ப்போம். இந்த பேப்பர் இருக்கு, இது என்னால் அப்படி தொங்க விட முடியுமா? இல்லையே, யாருனாலும் தொங்க விட முடியாது. எல்லாவற்றிற்கும் தாங்க வேண்டும், தாங்கக்கூடிய அந்த சக்தி வேண்டும், தாங்கிகள் வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது தாழ வந்துடும், கீழே வந்துடும்.
ஆனால் அதை பார்க்குறான், மேலே பார்த்துட்டு சொல்றான், அல்லாஹ் அல்லதி ஹலக சபா சமாவாத்தின் திபாக்கா, நீ பார்க்கறது ஒண்ணுதான், மேலதான். ஆனா அந்த வானத்தை பார்த்துட்டியா? பார்க்கல. மேகமூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த வானம் 7 அடுக்குகளாக படைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், 7 அடுக்குகளாக படைத்திருக்கிறான். மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத், ரஹ்மானுடைய படைப்பில் எந்த விதமான குறையும் நீ காண மாட்டீர் அப்படிங்கிற. யாராவது குறை சொன்னான்னு என்னைக்காவது இந்த பில்டிங்கை பார்த்துட்டு குறை சொல்லியிருப்பாங்க எத்தனை பேர்கள்? எத்தனையோ கட்டிடங்களை பார்த்து குறை சொல்லுவார்கள். குறை சொல்வதற்கு முன்னாடியே டொமக்கள் கீழே விழுந்துடும், பாலங்கள் கீழே விழுகிறது, கட்டிடங்கள் கீழே விழுகிறது. இதான இன்றைக்கு மனிதனுடைய இயல்பு. வானம் என்றைக்காவது பொத்துக்கொண்டு கீழே டம்முன்னு விழுந்திருக்கா? இந்த இடத்துல, இந்த ஊர்ல, இந்த ஏரியாவில், நாட்டில் கொஞ்சம் போல வானம் அப்படி புட்டுக்கிட்டு விழுந்துச்சு கேட்டான். ஆனா அல்லாஹ் செய்யல. அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டாங்க, வானம் இடிஞ்சு விழுகணும்டான். நினைச்சா விழுக வச்சிருப்பான், ஆனா விழுக வைக்கல. இப்படியெல்லாம் பேசுவார்களோ என்னமோ என்று அவனுடைய அந்த அறிவு, மகா அறிவு, அதனால அதை அப்படியே வச்சுட்டான். அவன் கேட்கிறான் முட்டாள், அவனுக்கு அந்த அதிசயத்தை காட்டாம அல்லாஹ் விட்டுட்டான். ஆக அந்த வானத்தை சொல்றான், மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுத் ஃபர்ஜில் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர் ثم ارجع البصر كرتين ينقلب اليك البصر خاسئا وهو حسير. சூரத்து முல்க்ல அல்லாஹ் சொல்றான், நீ பார்வையை போய் திரும்ப பார். திரும்ப திரும்ப பார்த்தாலும் அதில் குறைகள் இருக்காது. பார்வையை மீட்டி பார்த்தால் உன்னுடைய பார்வைதான் சோர்வு அடையும், தவிர அதில் எந்த குறையும் பார்க்க முடியாது. ஆனா இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது குறை சொல்லலாம். இந்த இடத்துல மீசையிலங்கன்னு ஒரு முடி டிக்கெட் இருக்கு, இங்க ஒரு மாதிரி முடி இருக்கு, கண்ணாடி இப்படி கிராஸா இருக்கு, தொப்பு இப்படி ஏதாவது ஒண்ணு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனா ரப்பு படைச்ச அந்த வானம் இருக்கு பாருங்க, அதுல கண்டுபிடிக்க முடியும். இதை மேல பார்த்துட்டு ஏதாவது ஒரு குறையை உங்களால சொல்ல முடியும். ஆனால் அந்த வானத்தை பார்க்குறீங்க பாருங்க, பார்க்க 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 உங்களுடைய கண்டான் சிறுமி அடைந்து விடும், நஷ்டம் அடைந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய பெரு அதிசயத்தை அந்த வானத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சரி, அது மட்டுமா? எந்த விதமான தூண்கள் இல்லாமல் முகடாக அமைச்ச அல்லாஹ் அதனுடைய நீளம் அகலத்தை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஆயுதங்கள் கொண்டு உங்களால கண்டுபிடிக்க முடியும், போங்க அப்படிங்கிறான். செவ்வாய்க்கு போறான் போயிட்டே இருக்கிறான். ஆனா இது வரைக்கும் நம்ம அங்க வாழ முடியாது, வாழ்வதற்கான அந்த வசதிகளை ஏற்படுத்துற பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோல்வியை ஒத்துக்கொள்ளாத மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை பார்க்கிறான். ஆனா இந்த வானத்தை பற்றி அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு இன்னும் அந்த வானத்தை பத்தி சொல்றான், இன்னா ஸையன்னா ஸமா துன்யா பிஸீனத்தில் கவாகிப், இந்த வானத்தை நாம நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறான். சுப்ஹானல்லாஹ், எத்தனை நட்சத்திரங்கள் வெளியில போய் அப்படியே பார்க்கிறோமே. கார் இருள், நல்ல இருளாக இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்களில் சென்று பார்த்தால், மேலே பார்த்தால் எண்ண முடியாத அளவிற்கு விண்மீன்களை, நட்சத்திரங்களை வைத்திருக்கிறானே. அதற்கு ஒளி கொடுத்தது யார்? யோசிக்க வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? நீ ஒரு லைட் போடுவதற்கு அதற்கான மின்சாரம் தேவைப்படுகிறது. நீ ஒரு சீரியல் 50 100 1000 சீரியல் லைட் போறன்னு சொன்னா அதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. 1000 லட்சமா கோடியா யாராலும் எண்ண முடியாத அளவுக்கு விண்மீன்களை மசாபி விளக்காக அலங்கரித்து, அது சிலருக்கு வழிகாட்டியாக கூட சில நட்சத்திரங்களை அமைத்து அல்லாஹ் பிரம்மாண்டமாக அந்த வானத்தை படைச்சிருக்கான் பாருங்க. அதைத்தான் சொல்றான், நீ அந்த வானத்தை பார்த்தேன்னு சொன்னா உன்னுடைய பார்வைதான் சிறுமை அடையும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறான். ஆக வானம் என்பது அந்த படைப்பாளனுடைய பெரிய ஒரு அழகான ஒரு படைப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல அடுத்து பூமியை பார்த்தோம்னு சொன்னா வல் அர்லி வமா தஹாஹா, இந்த பூமியின் மீது சத்தியமாக, அதை விரித்தவன் மீது சத்தியமாக. அல்லதி ஜஅல லக்குமல் அர்ல ஃபிராஷா, பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கி இருக்கிறோம் சொல்லி தருகிறான். ஏன் விரிப்பாக ஆக்கி இருக்கிறோம்? ஒத்துக்கொண்ட ஒன்றுதானே. உருண்டை என்பது ஒத்துக்கொண்ட ஒன்று. அந்த உருண்டையில் கூட நீ உருண்டையாக பார்க்க முடியவில்லை, அதன் மேலே தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எல்லா புறங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எப்படி உன்னால் வாழ முடிகிறது? ஒரு உருண்டையில் எல்லா புறத்திலும் வாழ முடியுமா? மேல்புறத்தில் மாத்திரம் பேலன்ஸ் இருந்தால் நிற்கலாமே தவிர, நீ அடிப்பாகத்திலும் சரி, இன்னும் இதர பாகங்கள் சுற்றி உள்ள எல்லா பாகங்களிலுமே உன்னால் நிற்க முடியாது. ஒரு பொருளை கூட வைக்க முடியாது. ஒட்டிவிட்டால் கூட அது அப்படியே சுழல்கின்ற பொழுது அதனுடைய சுழற்சியினுடைய வேகத்தை பொறுத்து அதை கலந்து வெளியே வந்துடும். ஆனால் கோடான கோடி மக்கள், கோடான கோடி ஜீவராசிகள்
இந்த பூமியில வச்சிருக்கிற அந்த பூமி சுமந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அதை நான் விரிப்பாக வச்சிருக்கிறோம். நீ என்ன விரிப்பு வச்சிருக்கிற? உன்னுடைய கட்டல் என்ன, உன்னுடைய மெத்தை என்ன, உன்னுடைய பெட்ரூம் என்ன, நீ வாழக்கூடிய இது அதையெல்லாம் மிஞ்சி அழகு வகையில அது ஃபிராஷாக அது விரிப்பாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த விரிப்புல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுல அல்லாஹ் எத்தனை எத்தனை தேவைகளை, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் கொடுக்கிறான். வஹுவல்லதி மத்தல்லர்ல, பூமியை அவன் நீட்டினான், விரித்தான். வஜஅல ஃபீஹா ரவாசிய வன்ஹாரா, அதிலே மலைகளை ஆக்கினான், ஆறுகளை ஓட செய்திருக்கிறான். மலையை பிடிச்சி அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கிறான், முளைகளாக ஆக்கி வச்சிருக்கிறாங்கிறான். மலைகளை முளைக்குச்சிகளாக முளைகளாக ஆக்கி வச்சு அப்படி பிடிச்சி நிற்கிது. இல்லட்டா அந்த உருண்டை என்ன செய்ய, இப்படியே நான் உருள வேண்டியது, நீங்கள் சேர்ந்து இப்படி உருண்டுகிட்டே வர வேண்டியது. சுத்துதுல சுத்திக்கிட்டு இருக்கு இப்ப. ஆனாலும் பிடித்த நிலைமையில் சுத்துகிறது. நீங்கள் எப்படி சுத்தினாலும் எப்படி போனாலும் கீழே விழாதவாறு அதனுடைய பேர் அற்புதம், பேர் அழகு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு அதை பாருங்க, நீர் ஓடிக்கிட்டு வமின் குல்லி சமராத், அதுல தான் நீங்க கனி வர்க்கங்கள் எடுக்கிறீங்க. அதுல என்னென்ன வேணுமோ எல்லா விஷயங்களையும், தானிய வர்க்கங்களாக இருந்தாலும் சரி, கனி வர்க்கங்களாக இருந்தாலும் சரி, பண வர்க்கங்களாக இருந்தாலும் சரி, மணிக்கணக்கில் ஒவ்வொன்றையும் பேச முடியும். தானியத்தினுடைய வகைகள், பல வகைகள், கனி வகைகள் என்று சொல்லக்கூடிய, அதே போல காய் வகைகள், அதே போல இன்னும் இலை குலைகள், கீரைகள், தலைகள் சார்ந்த இப்படி ஏராளமானவற்றை அல்லாஹ் அந்த பூமியிலே படைத்து அதையெல்லாம் ரசிக்கிறோம். ரசிப்பதற்காக அழகுபடுத்தப்படுகிறது. ரோடுகளும் சாலைகளிலே அழகுபடுத்தப்படுகிறது மரங்களை வைத்து, இந்த பூமியினுடைய அந்த ரசனையை புரிந்து கொள்வதற்காக வேண்டி. அப்ப பூமியினுடைய அந்த படைப்பு இருக்கிறது, அதுவும் பேர் அழகாக இருக்கிறது. அதே போல அடுத்து அல்லாஹ் கால்நடைகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வலக்கும் ஃபீஹா ஜமாலுன், உங்களுக்கு அதிலே அழகு இருக்கிறது. ஹீன துரிஹூன வஹீன தஸ்ரஹூன், சூரத் நஹ்லில் 5வது வசனமாக அல்லாஹ் சொல்றான். நீங்கள் காலையில் மாலையிலும் அதை அப்படி கொண்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு அதில் சந்தோஷம் ஏற்படுகிறது. அது அந்த கால்நடைகளை வைத்து பராமரிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் தெரியும். அதுல இன்னைக்கு நாய் மக்கள் இருக்கிறான் பாருங்க, நாயை சேர்த்து என்ன செய்யறான், கொழுன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். வீட்டை உள்ளவங்களுக்கு சோறு தருவானோ இல்லையே தெரியல, நாயை எதுக்கு வளர்க்குறான்னு தெரியல, கொழு என்று பெட்டு அனிமல் என்று சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய கால்நடைகளை ரசனையோடு வளர்க்கிறான். அனுமதித்த கால்நடைகளை மனிதன் வளர்க்கிறான், அனுமதிக்காத கால்நடைகளை வளர்க்கிறான். அதன் மூலமாக அவன் அந்த அழகை ரசிக்கிறான். அதனால்தான் ஜூக்கு போகும் பொழுது பிள்ளைகளை எல்லாம் காட்டுகிறோம். ஆணை பாருங்கள், ஒட்டகத்தை பாருங்கள், குதிரையை பாருங்கள், யானையை பாருங்கள், கரடியை பாருங்கள், சிங்கத்தை பாருங்கள், இப்படி அடுக்கி கொண்டு போகக்கூடிய அளவிற்கு ஒவ்வொன்றிலும் ஒரு ரசனை எல்லாம் வைத்திருக்கிறான். எவ்வளவு பேரழகு அதிலே ஆண் இனத்திற்கு என்று சொல்லி ஒரு அழகு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அது ஆண்கள் உணர்வதில்லை. ஆண் இனத்தை தான் அழகாக வைத்திருக்கிறான் அல்லாஹ். எல்லா ஆணினத்தையும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஆடவன் தன்னை மறந்து விட்டு பெண்ணை ரசிக்கிறான். அப்படி இயல்பாக அல்லாஹ் ஆக்கிட்டான், வேற உண்மை கிடையாது. எனக்கு எல்லாத்தையும் பாருங்க, ஆண் இனம் பார்த்தீங்கன்னா கம்பீரம் அணிக்கும். ஒரு ஆண் அந்த ஒரு காளை எடுத்தீங்கன்னா அந்த காளை பார்ப்பதற்கே பயங்கரமா இருக்கும். நல்ல கொம்போடு பார்ப்பதற்கு பெரிய ஒரு ஜவான் மாதிரி தெரியும். அது பக்கத்தில் நெருங்குவதற்கே பயப்படுவீங்க. அதே ஒரு பசு எடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளை கூட போய் சேர்ந்தாது. சில பசுக்கள் தான் அப்படி இப்படி செய்யுமே தவிர 99 விழுக்காடு பசுக்கள் ஒண்ணுமே செய்யாது, அமைதியா இருக்கும். அப்படியே அமைதியின் சின்னம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாம். ஆடு எடுத்துக்கிட்டாலும் அங்க கிடாய் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு சொல்லி கொம்புகள், அதற்கென்று சொல்லி ஒரு உருவங்கள், சேவல் அதற்கென்று உருவங்கள், இப்படியே எதை எடுத்தாலும் சரி ஆண் வர்க்கத்தை ரசிக்கக்கூடிய அளவிற்கு. மயில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண் மயிலுக்கு தோகை இருக்கிறது. அந்த தோகையை விரித்தால் அதில் மயங்காதவர்கள் யாருமே இல்லை. சுப்ஹானல்லாஹ், அந்த தோகையில் உள்ள அந்த இறக்கைகளில் உள்ள கலர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லி மாளார். படைப்பாளனுடைய அழகு எத்தனை அழகுங்க! அவன் படைத்திருக்கக்கூடிய அந்த விலங்கினங்களில், அந்த கால்நடைகளில், அந்த பறவைகளில் எவ்வளவு பெரிய அழகுகளை வச்சிருக்கிறான். இதையெல்லாம் பார்த்து படைப்பாளனை புரிந்து கொள் என்பதற்காக வேண்டி. அதே போல அடுத்து அவன் படைத்த படைப்புகளில் மிகப்பெரிய படைப்பாக கடல். இன்னைக்கு கடல்ல போயிட்டு என்ன செய்யற, ரொம்ப ஜாலியா கடலை ரசிக்கிறது, அலையை ரசிக்கிறது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த கடலை விட்டு வெளியே வராதவாறு பாதுகாத்து
ரசிக்கக்கூடியது மட்டுமல்ல, அந்த கடலில் அழகான முறையில் நீங்கள் பயணிக்கிறீர்கள். இங்கிருந்து வேறு நாடுகளுக்கு, அப்பாற்பட்ட நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை இந்த கடலின் மூலமா போறீங்க. ஆபரணங்களை அந்த கடலின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். வலஹமன் தரியா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மீன் இருக்கிறதே அதை தருகிறான். இப்படியாப்பட்ட பேரழகோடு தான் அந்த பிரம்மாண்டமான கடலை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதே பிரம்மாண்டத்தினுடைய அழகுதான் ஒரு இடத்திலே பஹ்ரைன் என்று சொல்லக்கூடிய 2 கடல்கள் சங்கமிக்கிறது, ஒன்று ஒன்றோடு கலந்து விடாதவாறு அந்த அதிசயத்தையும் அழகையும் இந்த உலக மக்கள் பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கும் அது இருந்து கொண்டிருக்கிறது. பார்க்கக்கூடிய அறிவுஜீவிகள், விஞ்ஞானிகள் அதன் மூலமாக கூட பாடம் பெறவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியே அல்லாஹ்வுடைய படைப்பு என்பது மிக அழகான படைப்பு. அதில் எந்த விதமான குறையும் யாருமே சொல்ல முடியாத படைப்பு. மனிதனுடைய படைப்பு இருக்கிறதே குறைக்குண்டான படைப்பு, குறுகிய காலத்தோடு அழிந்து விடக்கூடிய படைப்பு. ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பு இருந்து கொண்டே இருக்கும். உலகம் அழிகின்ற பொழுது அத்துணை படைப்புகளையும் அல்லாஹ் அழித்து விடுவான். குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிஞ்சு போயிடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், அவன் மாத்திரமே நிலைத்து நிற்பான் என்ற பேருண்மையை இந்த உலகத்திற்கு தருகிறானே. அப்படியாப்பட்ட பாடத்தின் மூலமாக அவனை சார்ந்த மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் வாழ வைத்து அப்படியே வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் உரையில் சொன்னது போல ரப்புடைய மிகப்பெரிய ஆற்றல் வல்லமை இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக, அருளாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த மனிதனை பொறுத்தவரை தன்னுடைய அறிவை சரியாக பயன்படுத்தி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தரை வாழ வச்சிங்கன்னா உலக மக்கள் எல்லாத்தையும் வாழ வச்சவங்க போல. ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிய கொண்டீங்கன்னா உலக மக்களையே கொன்றது போல குற்றம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி இந்த மனித சமூகத்துக்கான எச்சரிக்கை. ஆனால் கொலை என்பது சர்வ சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா வட்டத்திலும், பொதுமக்கள் வட்டத்திலும் சரி, அதிகார வட்டத்திலும் சரி, இந்த கொலை என்பது சர்வ சாதாரணமாகிவிட்டது. அப்போ பொதுமக்களுடைய அந்த கொலை என்கிற போது அது அவ்வளவாக பரபரப்பாக பேசப்படாத ஒன்றாக, அது அரசு துறையை சார்ந்த ஊழியர்களாக இருந்தால், இன்னும் குறிப்பாக மருத்துவர்கள் அல்லது வேறு வேறு துறையை சார்ந்தவர்களாக இருந்தால் அது பெரிதாக அது பெருசுபடுத்தப்பட்டு பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தால ஒரு பெண் மருத்துவர் கொடூரமான முறையில் கொல்லப்படுறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கேன்சர் ஆஸ்பத்திரியில் உள்ள மருத்துவர் கடுமையான முறையில் தாக்கப்படுறார். இப்ப சிகிச்சைக்கு முன்னாடி நல்லா இருக்குது அப்படி மாதிரி காலையில் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார். இப்ப இந்த கொலைக்கான காரணம் என்ன? டாக்டர் போய் ஒரு சாதாரண பாமர மனுஷன் குத்துறாரு அப்படின்னு சொன்னா எதுக்காக வேண்டி குத்துறாரு? அப்ப இதனுடைய அறியாமை என்ன அல்லது டாக்டருடைய நடவடிக்கை என்ன? இந்த அனலைஸ் பண்ணி இதுக்கான கவுன்சிலிங்களை, இதற்கான கலந்த ஆய்வுகளை, இதற்கான விழிப்புணர்வுகளை, அவேர்னஸ்களை கொடுப்பதற்கு அரசு கடமைப்பட்டிருக்கிறது. அது அரசும் கொடுக்கறது இல்லை, சமூகமும் கொடுக்கறது இல்லை. அப்ப என்ன பிரச்சனை? தன்னுடைய தாயின் மீது இப்படி பாசமா? தாயை எல்லாம் இன்றைக்கு முதியோர் இல்லங்களில் விட்டவர்கள் இருக்கிறார்கள். என்ன கொடுமைங்க இது! என்ன விளையாட பதில் சொல்ல போறீங்க? ஒரு தாய்க்காக வேண்டி கொலை, அதுக்காக அவரை ஆதரிக்கல. ஒரு தாய்க்காக வேண்டி தாயுடைய நோயை சரியான முறையில் பார்க்கலங்கிறதுக்காக வேண்டி ஒரு கொலை செய்வதற்கு ஒரு மனிதன் துணிஞ்சிருக்கிறானா, தாய் பாசம் எங்கே மிஞ்சி இருக்கிறது பாருங்க. தவறு என்பதில் மாற்று கருத்தை இல்லை செய்தது. பாசம் மிகைத்து ஒரு கொலை என்ற அளவிற்கு போயிருக்கிறது. தன்னுடைய தாய்க்கு அதே கேன்சர் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான மருத்துவத்தை பார்த்திருக்கிறாரு. மருத்துவம் சரியாகல. பக்கத்தில் என்ன செய்வாங்க? பிரைவேட்டுக்கு போறாங்க. போனோன்னு அவங்க சமயத்தில் லேசா பத்த வைப்பாங்கல்ல, பத்த வச்சாச்சு. நுரையீரல் பிரச்சனை,
ஏற்கனவே கொடுத்தேன். ஏன்னா கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் லேசான ட்ரீட்மெண்ட் இல்லை. நல்ல விளைக்கிடுங்க. லேசான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. கீமோதெரப்பி என்று சொல்லக்கூடிய கடுமையான மருத்துவம் அதுக்கு. அந்த மருத்துவத்தை அவங்க தாங்கி அதுல இருந்து பிழைத்து வந்தால்தான் நிச்சயம், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த மருந்து அதனுடைய தாக்கம் சிலர்களை சரியான பாதை கொண்டு வராம அவங்கள அழிச்சு விட்டுரும், அப்படியே மூத்தாக்கி விட்டுரும். அப்ப அந்த மருத்துவருடைய கையில் இல்லை. அவங்க ஒரு மருத்துவ தான் பார்ப்பாங்க. அப்ப இந்த நுரையீரல் பாதிப்பு அந்த கொடுத்த மருந்தின் காரணத்தினால, மருந்துடைய வீரியத்தின் காரணத்தினாக இருக்கலாம் சொல்லி கொளுத்து விட்டவன உடனே வாக்குவாதம் மாறுது. இவங்க தான் சொல்ல வேண்டியதில்லை, அரசு துறையில் உள்ளவங்க. ஏன்னா அங்கிட்ட உள்ள தப்ப சொல்லணும்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி உட்காந்துட்டு ரொம்ப தெனாவட்டா திமிரா பேசுறது, நிறைய கமாண்ட்ஸ். இந்த ஆஸ்பத்திரியில் போனால் அப்படி தெனாவட்டா நடந்துக்கிறாங்க, இங்கே போட்டால் திமிர்த்தனமாக நடந்துக்கிறாங்க, வார்த்தையை தடிப்பமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. இதே ஆள் இந்த அரசு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் இல்லையா, இவர் பிரைவேட்டாக இருப்பார். போனோம்னா வாங்கய்யா வாங்கம்மா, ஏன்னா கை மணக்கு 500 ரூபா 1000 ரூபாய் கிடைக்குது. அங்கே இருந்தால் அங்கே தான் உனக்கு அரசு கொடுக்குது. அப்புறம் என்ன ஆச்சு அறிவு? அரசு கொடுக்குது இல்லைங்க, கொடுக்கறது எதுக்காக வேண்டி? நமக்காக வேண்டி அரசு கொடுக்குது. நம்முடைய வரிப்பணத்தில் வாங்கி கொடுக்குது. நம்ம நாட்டில் சம்பாரிச்சதை உனக்கு கொடுத்து மக்களுக்கு சேவை செய்ய அப்படிங்குது. அப்போ உன்கிட்ட வரும்போது எப்படி புன்முறுவலா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுமா இல்லையா? அது இருக்குதாங்க, அது இல்லை. அப்போ போயாச்சு, போன உடனே அழகான முறை உட்கார வச்சு அதற்கான விளக்குகளை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவரை 15 நாள் ரிமாண்டில் கொண்டு போய் உள்ள வச்சாச்சு. பாக்கி உள்ள உறவுகள்லாம் கண்ணா பின்னாண்டு கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் செத்துருந்தா என்ன? அப்போ இந்த செத்ததுக்கு பழிக்கு பழி அது நீ வாங்கக்கூடாது, அது அரசு வாங்கும். அரசு அதற்கான சட்டங்களை சொல்லுது, அது வேறு. ஆனால் அறியாம இந்த கேன்சர் மருத்துவம் எப்படியாப்பட்டது, இதனுடைய ஆபத்துகள் எப்படியா இருக்கும் என்பதையெல்லாம் புரியாமல் பொதுவாகவே விமர்சனங்கள் வைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறப்ப அறியாம. அப்ப 2 பக்கத்தையுமே பிரச்சனை. அரசு துறையை சார்ந்த எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அங்கே போகும் பொழுது நாம மதிக்கப்படுவது இல்லை. அது பேர் உண்மைதான். அது எல்லா அரசு அதிகாரிகளுக்கு தெரியும், எல்லா ஆட்சியாளர்களுக்கு தெரியும். அதை மாற்றவே மாட்டாங்க யாருமே. அது யாருமே மாற்ற மாட்டாங்க. நீங்க எந்த செக்டர்ல போய் பார்த்தாலும் சரி, அது பிரைவேட்ல போனீங்கன்னா அதனுடைய வரவேற்பு, அதனுடைய கண்ணியம் வேறு. அதே அரசு துறையில போனீங்கன்னு சொன்னா அதனுடைய இது மரியாதை, அதனுடைய கண்ணியம் என்பது வேறு. ஆனால் இதையெல்லாம் அரசு சரி செய்துச்சுன்னு சொன்னா பொதுமக்கள் சரியா இருப்பாங்க. இல்லாட்டா என்ன செய்வாங்க? அவங்களுடைய அறியாமையுடைய வெளிப்பாடு இப்படியாப்பட்ட ஒரு சூழலாக மாறுது. இஸ்லாமியர்களாக நாம் இது போன்ற தீர்வுக்கு என்றைக்குமே செல்லக்கூடாது. இது தீர்வு அல்ல. நம் வீட்டில் சரியான முறையில் மருத்துவம் செய்யாம ஒருவேளை மரணம் ஆயிட்டால் கூட அதற்கான தீர்வு தடியெடுத்தவன்லாம் தண்டக்கார மாதிரி நாம தீர்ப்பு வழங்கக்கூடாது. முறையாக கோர்ட் இருக்கு, கேஸ் இருக்கு, அரசு இருக்கு, துறைகள் சார்ந்த அந்த முயற்சிகள் மூலமாகத்தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுமே தவிர நாம் தனியாக நடவடிக்கை எடுத்தால் விபரீதங்கள் வேற மாதிரி போயிடும். இன்னைக்கு விபரீதத்தை லேசா அரசு அப்படியே அமைக்கிட்டாங்க, கொல்கத்தா மாதிரி ஆக்கலாம். இல்லைன்னா என்ன இருக்கும்? டிமாண்ட் வச்சாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறையை கொடுங்கன்னாங்க. ஆலோசனை பண்ணா காவல்துறை கொடுத்துட்டாங்க. காவல்துறை கொடுத்தா கூட கல்லன் பெருசா காப்பன் பெருசான்னு சொன்னா அங்க கல்லன் தான் பெருசா இருப்போம், அது வேறு. அப்ப நீங்க உள்ள நிக்கிறீங்கன்னா இங்க குவைத்துல பல இடங்கள்ல என்ட்ரன்ஸ்ல அல்லது விமான நிலையங்கள்ல போகும்போது என்ட்ரன்ஸ்ல ஃபுல்லா எல்லாம் இருக்கா, வெப்பன்ஸ் இருக்கா, ஆயுதம் இருக்கான்னு செக் பண்ணி நீ ஃபுல்லா அனுப்பணும். அப்படி அனுப்பினா மட்டும்தான் உள்ள அரசு துறையில் உள்ள அந்த அதிகாரிகள், அவர் செவிலியர்களாக சரி, மருத்துவராக சரி தப்பிக்க முடியும். ஆனா அது எப்படி செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆக யாராக இருந்தாலும் சரி, நீங்க நாம என்ன இதன் மூலமா என்ன உங்களுக்கு ரெக்வெஸ்ட் வைக்கிறோம் சொன்னா, இந்த தீர்வு நம்முடைய தாயோ, நம்முடைய தாரமோ, நம்முடைய தந்தையோ, நம்முடைய உறவுகளோ இது போன்ற பாதிப்புகள் வரும்போது அதற்கான தீர்வு இது அல்ல. இது இஸ்லாம் நம்ம கற்றுத்தரல. அழகான முறையில் அரசு சார்ந்த அந்த அணுகுமுறைகளை நாம் தொடர்ந்து அதற்கான தீர்வை தேடணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவன் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இந்த அரசு நிறுவனங்கள் குறிப்பாக நம்ம ஊர்கள் இருக்கிறது பள்ளிக்கூடம் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், ரெண்டாவது மருத்துவமனை இருக்கும். இந்த ரெண்டுலையும் போய் நீங்க உறவு வச்சுக்கிடுங்க ஜமாத்துகள் அப்படி சொல்லியிருக்கிறேன் நான்.
எந்த ஜமாத்து எதுக்கு இருக்குன்னு இது வரைக்குமே தெரியல. ஜமாத்து இது வரைக்கும் எதுக்கு இருக்குன்னு தெரியலங்க. கல்யாணம் முடிச்சு வைக்க எதுக்கு இருக்கு, அதோட சரி. தலாக்கு ஹுலா அப்படி சொல்லி வந்தா கூட அப்படியே பிரேக்கில் அடிச்சது, அப்படியே எவ்வளவு தூரத்துக்கு பின்னாடி அடிச்சு செவரில் ஓட்ட போட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னன்னு சொன்னா, நீங்க அதோடு உறவு வச்சுக்கொள்ளும் பொழுது ஒரு நல்ல இணக்கத்தை வச்சு அங்க உள்ள மருத்துவரோட நீங்க அழகா பழகி அவர்களுக்கு அழகான சில உபதேசங்களை செஞ்சு அந்த மக்களுக்கு, வரக்கூடிய மக்களுக்கு, நம்ம ஊர் மக்களுக்கு அழகான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு, அழகான முறையில் படிப்பை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் போய் அவங்களோட ஒரு ஐக்கியமாயிட்டு அவங்கள மாசத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிறது, ஒரு சிறிய விருது கொடுக்கறது, இப்படிலாம் நம்ம அந்த உறவுகளை வச்சுக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இப்ப அவங்கள என்ன செய்யறது, யாருமே கண்டுகொள்றது இல்லை, யாருமே கேட்கறது இல்லை. திடீர்னு நிற்கிறாரு கல்வி அமைச்சர், திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா சுகாதார அமைச்சர் நிற்கிறாரு, பார்த்தா அங்க உள்ள டாக்டர் காணாம். இப்ப நீங்க தொடர்பு வச்சிருந்தா நீங்க உபதேசம் பண்ண குறைஞ்சபட்சம் இப்படிலாம் செய்யாதீங்க, நீங்க சம்பளம் வாங்குறீங்க, சரியான முறையில் அதுக்குள்ள உழைப்பை கொடுங்க, மாணவர்களுக்கான உழைப்பை கொடுங்க, அதே போல நோயாளிகளுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி அழகான முறையில் அவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாம் சொன்ன கடமைகளில் ஒன்று இயாதத்துல் மரீத், நோயாளிகளை போய் விசாரிங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க நானு எல்லாமே செய்யாத, கண்டுகொள்ளப்படாத முஸ்லிமுடைய உரிமை போறது இல்லை. எப்போ போவோம் தெரியுமா? தெரிஞ்சவராக இருந்தால் ஓடுவோம், கோச்சுக்குருவாங்க. சொந்தக்காராக இருந்தால் ஓடுவோம், கோச்சுக்குருவாங்க. இது என்ன ஐதீகம்? இப்படி இஸ்லாம் சொல்லிச்சா? எல்லாத்தையுமே சந்திக்கும் பொழுதுதான் அங்கே அவருடைய அந்த நோய்க்கான ஒரு ஆதரவு, அவருக்கான ஒரு ஆறுதல் நம்மின் மூலமாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிறுவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான், போய் விசாரிக்கிறாங்க, விசாரிச்சு முடிச்சுட்டு கடைசியில் சொல்றாங்க நீ இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படிங்கிறாங்க. அப்படியே தந்தையை பார்க்கிறாரு, அவர் சொல்றாரு அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு கட்டுப்பட்டு சொன்னவொன்னே அவர் கலிமா சொல்லுகிறார். இதான ரிசல்ட்டு. அதுக்காவது மதத்தை, மார்க்கத்தை பரப்புவதற்காக என்று தவறாக எண்ணக்கூடாது. அதுவும் ஒரு வழி, ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். ஆக இப்படியெல்லாம் அந்த நோய் விசாரிப்பதன் மூலமாக நாம் நன்மை அடைய முடியும். முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமியர்கள் இப்படியாப்பட்ட குணமுடையவர்கள், இஸ்லாம் இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லுகிறது என்ற யதார்த்தத்தை அவர்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆக அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த நாளுடைய சம்பவம் நமக்கு பாடமாக தருகிறது. எனவே பாடமாக எடுத்து படிப்படை பெறுவோம். அதன் மூலமாக வரக்கூடிய விமர்சனங்களை அழகான முறையில் எதிர்கொண்டு அழகான முறையில் விமர்சிங்க. தப்பும் தவறுமாக மீடியாக்கள்ல அதை யாரும் தரப்பாக இருந்தாலும் சரி, அது மருத்துவருடைய தரப்பாக இருந்தாலும் சரி, அல்லது பாதிக்கப்பட்ட பாமர மக்களுடைய அந்த தரப்பாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் அது சம்பந்தமாக எழுதினால், அது சம்பந்தமாக எதிர்கருத்துக்கள் அல்லது பரப்புரைகள் அல்லது விமர்சனங்களை வச்சால் அதை தீர ஆய்ந்து வைங்க. இல்லையா அமைதி காருங்க. இதுதான் நமக்கான தீர்வு. அவர் எடுத்த முடிவு சரியான முடிவல்ல. அந்த முடிவை இஸ்லாம் ஒருபொழுதும் ஆதரிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.